ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1987 கேடிபி சூப்பர் டீப் போரோல் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களால ரஷ்யாவின் ரெக்கார்டை உடைக்க முடியலை. வெறும் 9 கிலோமீட்டர் ஆழத்துக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுது. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த கோலா சூப்பர் டீப் போரோல் ப்ராஜெக்டை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1984 மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் இங்கே ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது என்னன்னா, 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற டியூபை ஒரு சப்போர்ட்காக அந்த ட்ரில்லிங்கின் துளைக்குள்ளே வச்சிருந்தாங்க. இதுக்கான காரணம், ரொம்ப நாட்களுக்கு ட்ரில்லிங் வேலைகள் நிறுத்தப்பட்டாலும் அங்கே எந்த விதமான லூப்ரிகேஷன் பிரச்சனைகளும் வராமல் இருக்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு இங்கே எந்த ஒரு வேலையும் செய்யாத காரணத்தால் அந்த டியூப்குள்ள நிறைய விரிசல்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேலே இந்த துளைக்குள்ள ட்ரில்லிங் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகள் மறுபடியும் ஒரு புது துளையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1989 மறுபடியும் ஏற்கனவே இருந்த 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனாங்க. இந்த முறை விஞ்ஞானிகள் பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த ஆழமான துளைக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சாங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த துளை ஒரு டைம் மிஷினா மாறியது. ஏன்னா இந்த பூமி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சது. பூமி பல லேயர்ஸால உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு லேயர் தான் வாட்டர். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமியின் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பசால்ட் அண்ட் கிரானைட் மாதிரியான பாறைகளுக்குள்ள அதிக அளவுல தண்ணி இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த தண்ணி எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும், பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் இந்த தண்ணி டீப் கிரஸ்ட் மினரல்ஸில் இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது கோபால்ட், பிளாட்டினம், ஜிர்கோனியம், டங்ஸ்டன் மாதிரியான பூமியின் அரிதான மினரல்ஸாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பாறைகளுக்குள்ளே இருந்து எத்தனையோ ஆண்டுகள் பழமையான பிளாங்டன்ஸின் ஃபாசிட்ஸ், அதாவது படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிளாங்டான் அப்படிங்கிறது ஒரு வகையான உயிரினம். இந்த பிளாங்டன்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, அதாவது பாக்டீரியா, ஆர்ச்சியா, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியில் உயிர் வாழ்ந்திருக்குன்னு. சுமார் 9 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே எத்தனையோ ஆண்டுகள் பழமையான டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை இன்னும் ஆழத்துக்கு, அதாவது 12 கிலோமீட்டருக்கும் அதிகமாக போனால் அங்கே கோல்டு லேயர்ஸ் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. நிலவின் மேற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளை ஆராய்ச்சி செய்த அதே ரஷ்ய விஞ்ஞானிகள் தான் இந்த கோலா சூப்பர் டீப் போரோல் ப்ராஜெக்ட்லையும் இருந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.